மூவி பார்க்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்தோம். ஆனால் இட் இஸ் மோர் தென் அ ஸ்போர்ட்ஸ் மூவி. ரொம்ப நல்லா இருந்தது. என்னோடய டாட்டருக்கு மெயினாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்போர்ட்ஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் இந்த மூவி பார்த்துட்டு மென்டலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். லைஃப்பில் இவ்வளோ ஹேர்டில்ஸ் வரும், இவ்வளோ கஷ்டங்கள் வரும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணிவிட்டு ஸ்போர்ட்ஸை எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஸ்போர்ட்ஸை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. காஸ்ட் அண்ட் க்ரூ ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோ நியூ ஃபேஸ் மாதிரியே தெரியல. ஹீரோ சத்யான்ற கேரக்டர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க மதராக நடித்தவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மெயினாக அந்த கோர்ட்டில் ஏஜின்ற ஒரு லாயரோட கேரக்டர் வருது. அந்த லேடி வேறு லெவல், அமேசிங், ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் டுகெதர் மூவி வாஸ் வெரி குட். இல்லை, ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. எமோஷ்னல், மோட்டிவேஷ்னல், யார் வேணால் பார்க்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இன்னும் ஃபேமிலியாக பார்த்தா இன்னும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸுமே சரி ஒரு சப்போர்ட்டிவ் இல்லாமல் தான் ஓடிட்டுருக்காங்க லைஃப்பில் இப்போ வரைக்குமே. ஸோ ஃபேமிலியாக பார்த்தாங்கன்னா பேரண்ட்ஸுமே அதோட ஃபீலிங்ஸ் என்னன்றது புரிஞ்சு கண்டிப்பாக இதுக்கு ஏற்றபடி நடந்திருப்பாங்க. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்க வேண்டிய படம் இது. ஸ்போர்ட்ஸ் மூலிமா நடத்திருக்கிறாங்கன்னா அது எல்லாமே பார்க்க வேண்டிய படம் இது. கண்டிப்பாக பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும். ஸோ எல்லாம் நடிச்சுக்கிறவங்களும் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு குறையும் இல்லை. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் உழைக்கணும். உழைச்சி இது மாதிரி கரெக்டாக நேர்மையாக எல்லாருக்குமே அந்த அங்கீகாரம் கிடைக்கணும். ஏன்னா பணம் இருக்குதுன்றதுனால எல்லோரும் கொடுத்துட்டு போயிடுறாங்க. உழைக்கிற பசங்க, ஜெயிக்கிற பசங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா. கண்டிப்பாக அது புதுசாக இருக்கிற மாதிரி சுத்தமாக இல்லை. எஸ்பெஷலி ஹீரோ ஏதோ நிறைய படங்கள் நடிச்சு ப்ரொஃபஷ்னலாக பண்ண மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே இல்லை. ப்ளஸ் சத்யா கேரக்டர், மதர் கேரக்டர், எல்லாரும் சொல்ல போனால் கேரக்டர் லிஃப்ட் அப் தான் பண்ணாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மூவி பார்க்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்தோம். ஆனால் இட் இஸ் மோர் தென் அ ஸ்போர்ட்ஸ் மூவி. ரொம்ப நல்லா இருந்தது. என்னோடய டாட்டருக்கு மெயினாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்போர்ட்ஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் இந்த மூவி பார்த்துட்டு மென்டலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். லைஃப்பில் இவ்வளோ ஹேர்டில்ஸ் வரும், இவ்வளோ கஷ்டங்கள் வரும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணிவிட்டு ஸ்போர்ட்ஸை எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஸ்போர்ட்ஸை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. காஸ்ட் அண்ட் க்ரூ ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோ நியூ ஃபேஸ் மாதிரியே தெரியல. ஹீரோ சத்யான்ற கேரக்டர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க மதராக நடித்தவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மெயினாக அந்த கோர்ட்டில் ஏஜின்ற ஒரு லாயரோட கேரக்டர் வருது. அந்த லேடி வேறு லெவல், அமேசிங், ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் டுகெதர் மூவி வாஸ் வெரி குட். மியூசிக் வாஸ் குட். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. டேரக்டர் அவருக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் மைண்டில் வந்தது, எப்படி இந்த படத்தை எவ்வளோ பேக் ஒர்க் பண்ணி எவ்வளோ எங்கேருந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணாருன்றது எங்களுக்கு புரியல. ரொம்ப நல்லா இருந்தது. டேரக்டர் ஐ ஹோப் he gets many more films like this. எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய படங்கள் கொடுங்க, நிறைய கருத்தான படங்களை கொடுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ டு தி டேரக்டர் ஆஃப் திஸ் மூவி. எங்களோட குழந்தைங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனும் இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. பேரண்ட்ஸ் உங்களோட குழந்தைங்களை கூட்டிகிட்டு இந்த படத்தை காட்டுங்க. கமர்ஷியல் மூவிஸ் எப்போ வேணாலும் பார்க்கலாம். இந்த மாதிரி மூவிஸ் ரொம்ப ரேர். தேங்க்யூ. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த வீரான்னு ஒரு பாட்டு, அப்புறம் சான்றோரின். ஸோ எனக்கு பாருங்கள், ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே எனக்கு அந்த லிரிக்ஸ், அந்த மியூசிக் எனக்கு மைண்டில் பதிஞ்சிடுச்சு அந்த சாங். ஏன்னா இட் இஸ் ரெலவெண்ட். அந்த மூவியோடய ட்ராவல் ஆகுது அந்த மியூசிக்கு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க மூவி. நினச்சி பார்க்கல இந்த மூவி எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினச்சி பார்க்கல. அக்செப்ட் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க அப்படின்றது நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இது நடக்காது. இப்போ நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்றதை எல்லா லைஃபுமே இந்த மாதிரி தான் ரகடாக இருக்கும், இந்த மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றது கிடையாது. ஒரு 100 பேரில் ஒரு 10 பேராவது இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கங்க. ஸோ ரியாலிட்டியாக நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பேரண்ட்ஸ்க்கு பிடிக்குமானா கண்டிப்பாக பேரண்ட்ஸ்க்கு பிடிக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா குழந்தைங்களுமே ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் ஆத்லெட்டிக்ஸ் தான் பண்ணுறாங்கன்னு எல்லா குழந்தைங்களும் ஃபிட்னஸ் அவேர்னஸ் வந்துருச்சு. எல்லாருமே ஒரு விதமான ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக பிடிக்குங்க. பேரண்ட்ஸ்க்கு பிடிக்காமலாம் இருக்காது. 100% பிடிக்கும். 10க்கு 9.9ங்க. தேங்க்யூ. ஏன்னா இன்னொரு வாட்டி போய் பார்க்க சொன்னீங்கன்னா கூட போய் பார்த்துட்டு வருவேன். ஏன்னா இட் வாஸ் நாட் போரிங். எங்கேயுமே போர் அடிக்கலை, லேக் ஆகலை.
இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. ரொம்ப பிடிச்சது. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் படம் வந்து இந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் ஒரு நார்மல் மூவி அப்படின்னு தான் வந்தோம். ஆனால் இவ்வளோ நல்லா இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு, அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. இல்லை ரொம்பவே லைக் என்டர்டெயின்மெண்ட்டாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எமோஷ்னலு, மோட்டிவேஷ்னல், யார் வேணால் பார்க்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இன்னும் ஃபேமிலியாக வந்து பார்த்தா இன்னும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸுமே சரி ஒரு சப்போர்ட்டிவ் இல்லாமல் தான் ஓடிட்டுருக்காங்க லைஃப்பில் இப்போ வரைக்குமே. ஸோ ஃபேமிலியாக வந்து பார்த்தோம்னா பேரண்ட்ஸுமே அதோட ஃபீலிங்ஸ் என்னன்றது புரிஞ்சு கண்டிப்பாக இதுக்கு ஏற்றபடி நடந்துருக்காங்க. புதுசாக இருக்கிற மாதிரி சுத்தமாக இல்லை. எஸ்பெஷலி ஹீரோ வந்து ஏதோ நிறைய படங்கள் நடிச்சு ப்ரொஃபஷ்னலாக பண்ண மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே இல்லை. ப்ளஸ் சத்யா கேரக்டர், மதர் கேரக்டர் எல்லாரும் சொல்ல போனால் கேரக்டர் லிஃப்ட் அப் தான் பண்ணாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சிச்சுவேஷன் மியூசிக் தான். சாங்காக தான் பண்ணியிருந்தாங்க எல்லாமே. அர்த்தம் ஒரு சிச்சுவேஷனுக்கும் எப்படி பண்ணணும்ன்ட்டு தான் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பாட்டுலாம். நான் இது பார்க்குறதே 3rd டைம் தான் சொல்ல போனால். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைமே இவங்க பார்த்து. ஆமாம், ஏன்னா எங்கள் மம்மி டப்பிங்ஸ் ஒரு பாட் பண்ணியிருக்காங்க. அதனால நாங்கள் வந்தோம். சிஸ்டர் தான் பண்ணி. ஆமாம், அதனால 3rd டைம் பார்க்குறேன் நான். ரேட்டிங் 10 out of 10. நீயும் சொல்லு. 10 out of 10. ரெண்டு சேர்ந்து நல்லா இருக்குமா படம், சூப்பராக இருக்குதுமா. பார்க்க வேண்டிய படமா, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்க வேண்டிய படம் இது. ஸ்போர்ட்ஸ் மூலிமா நடத்திருக்கிறாங்கன்னா அது வந்து எல்லாமே பார்க்க வேண்டிய படம் இது. கண்டிப்பாக பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும். ஸோ எல்லாம் நடிச்சிக்கிறவங்களும் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு குறையும் இல்லை. சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் உழைக்கணும். உழைச்சி இது மாதிரி கரெக்டாக நேர்மையாக எல்லாருக்குமே அந்த அங்கீகாரம் கிடைக்கணும். ஏன்னா வந்து பணம் இருக்குதுன்றதுனால வந்து எல்லோரும் கொடுத்துட்டு போயிடுறாங்க. உழைக்கிற பசங்க, ஜெயிக்கிற பசங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்மா. கண்டிப்பாக அது கொடுக்கணும். ஆமாம்மா, புதுசாக இருந்தாலும் அதோட நோக்கம் என்னன்றது தான் நம்ம மெயினாக பார்க்கணும்மா. அது என்ன கதை, எப்படி நடிக்கிறாங்க, அதை தான் பார்க்கணும். புதுசாக இருந்தால் என்ன பழசம் எல்லாமே ஒரு நேரத்தில் புது முகம் தானே. நம்ம பார்க்க தானே பழைய முகமாகுது. அது மாதிரி இவங்களும் ஆகுவாங்க. கண்டிப்பாக இந்த படத்தின் மூலிமா அவங்களும் நல்லா நடப்பாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக உண்மையை வந்து சொல்லியிருக்கிறாங்க. உண்மை சம்பவத்தை வந்து எடுத்து போட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக இது ஜெயிக்கும் இந்த படம். ஆமாம், இது போல் இன்னும் எவ்வளோ இடத்துல எவ்வளோ நடக்குது. ஆனால் அவங்களாம் வந்து முன்னே வரல. இவர் வந்திருக்கிறாருன்னா இதன் மூலிமா எல்லாரும் வரணும். கண்டிப்பாக ஜெயிக்கணும். நல்லா இருக்குது படம், பார்க்குறதுக்கு பார்க்க வேண்டிய படம் இது. கண்டிப்பாக நல்லா இருக்குதுமா. மியூசிக்கு, அந்த பாட்டு நல்லா இருக்குது. அந்த பாட்டும் நல்லா இருக்குது. எதுலேயுமே குறையே கிடையாதுமா. இதில் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா நடிச்சிருக்கிறாங்கம்மா. புது முகமாக இருந்தாலும் அது வந்து பார்க்க வேண்டிய முகமாகவே இருந்துச்சு. எப்படி நம்ம புதுசாக பார்க்குறோன்றதே இல்லை. நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் நடிக்கிற மாதிரி அந்த ஃபீல் தான் வந்துச்சுங்க. கண்டிப்பாக 2 பேரும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மூலிமா எந்த ஒரு சிரிப்பு சேனல் அதெல்லாம் இல்லாமல் நல்ல மாதிரியே நடிச்சிருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இது வின் பண்ணி வருவாங்க. அந்த இடம் நல்லா இருக்குது படம். நல்லா ஜெயிக்க வேண்டிய படம். எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். எல்லாரும் பார்க்கலாமா. இது வந்து தவறாக எதுவும் இல்லையாம்மா. நல்லதாக தானம்மா நடக்குது. எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ் மூலியமாக நடக்குதா. இப்போ நம்ம தெரியாதவங்களுக்கு கூட இப்போ தெரியப்படுத்துகிற கதையாக இருக்குது. ஏன்னா இப்போ எங்களுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸே தெரியாது. என் பிள்ளைங்க வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிறாங்க. இப்போ அது மாதிரி எத்தனை பேர் வந்து தெரியாமல் இருக்கிறாங்க. ஐயோ நம்ம பிள்ளைங்க இனிமேல் சேர்க்கலாம், ஸ்போர்ட்ஸில் ஸ்போர்ட்ஸில் போனால் நல்லது நடக்கும் அப்படின்றது வரும் எல்லாருக்கும். அதனால வந்து ஸ்போர்ட்ஸ் படம் கண்டிப்பாக பார்க்கணும்மா. இது தவறான எண்ணம் வராதுமா. எந்த சூழ்நிலையும் தவறான எண்ணம் வராது. இது பார்த்தாக்கா மற்ற குடிப்பழக்கம், போதை பழக்கம் அது உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு பெற்றோரும் இதை பார்க்கணும். தான் பிள்ளைங்களை இது மாதிரி வரணும், ஒரு ஆசை வரணும், நல்லபடி வின் பண்ணணும். சின்ன பசங்களே அனுப்பிடுவாங்க. ஃபுட்பாலுக்கோ இல்லை எந்த ஒரு வெயிட் லிஃப்ட்டுக்கோ இல்லை ஓட்டப்பந்தயத்துக்கு எதுக்குனாலும் அவங்களுக்கு வந்து அதன் மூலிமா அவங்களுக்கு ஒரு ஆர்வம் கிடைக்கும். நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரி போட்டோம், ஜெயிக்கிட்டோம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு 136 கிலோமீட்டர் நாங்கள் வந்துருக்கிறோமா. ஆமாம், காஞ்சிபுரம் கண்டிப்பாக கிடைக்கணும். அந்த படம் ஜெயிக்கணும். கண்டிப்பாக நல்லா இருக்குது.